என்ன சும்மா நடந்துகிட்டே இருக்கானுங்க, இதனால எத்தனை எறும்பு சாவுது. ஐடியா. ஹலோ சார், உடனே மக்கள் நடக்கிறத தடை பண்ணும் சார். இவங்க நடக்கிறனால கீழே கோடிக்கான எறும்பு சாவுது. மீயாவும் மீயாவும் பூனை சூப்போன் விரட்ட மாட்ட பீட்டா மேல ஆன. ஹேய் நில்லு. என்ன சார் இங்க நடக்கிறது பேன் பண்ணி 10 நிமிஷம் ஆச்சு தெரியுமா? ஏன் சார்? நீ நடக்கிறனால கீழே கோடிக்கான எறும்பு சாவுது. ஐயோ சாரி சார் சாரி சார் சாரி சார் சாரி சார், நான் உங்க சப்போர்ட்டர் சார். சரி சரி, எங்க போயிட்டு இருக்க? கீரை கட்டு வாங்க போறேன் சார். சரி கீரை கட்டு வாங்கிட்டு வந்து ஜல்லிக்கட்டு பேன் பண்ண ரெடியாரு. என்ன கோபாலி காலையில ஊர்மே ஆபிச்ச போல. சரி என்ன விஷயம்? நான் ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டு இருக்கேன். என்னது ஜல்லிக்கட்டு பேன் பண்ணிட்டானுங்களா? கீரை கட்டு சாப்பிடறவங்களா ஜல்லிக்கட்டு பத்தி என்னையா தெரியும்? அட போயா. சரி நான் வட்டா. ஆமா நீங்க போற அங்கெல்லாம் உன்ன போய் கிளிக்க வேணாம், வா ஜல்லிக்கட்டு போலாம். சார் ஜல்லிக்கட்டு பேன் பண்ண சொல்லி ஆன்லைன் பெட்டிஷன் போட்டாச்சு. சுப்ரீம் கோர்ட்ல கூட கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு சார். நார்த்ல நமக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கு. அட இத கேளுங்களேன், இந்த ஊர்காரங்களே பாதி பேர் ஜல்லிக்கட்டு சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னா பாத்துங்களேன். என்ன எவனுமே மாட்ட மாட்டானுங்க. ஒருத்த மாட்டிக்கிட்டான். தம்பி சொல்லுங்க சார் சொல்லுங்க. இந்த ஜல்லிக்கட்டுனா என்ன, அதே நீங்க தடை செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஜல்லிக்கட்டு அப்படின்னா ஒரு பெரிய கிரவுண்ட்ல ஒரு பசுமாட ஓட விட்டு ஒரு 150 பேர் பின்னாடி அடி அடின்னு அடிச்சுட்டு துரத்திக்கிட்டே போவாங்க. யார் இந்த பசுமாடோட டிராவல் பண்ணி இந்த பார்டர் லைனை கிராஸ் பண்றாங்களோ அவங்க தான் ஜல்லிக்கட்டோட வின்னர். திஸ் இஸ் வெரி ஹார்ம்ஃபுல் டு அனிமல்ஸ் அண்ட் ஆல்சோ ஹியூமன்ஸ். இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, எப்படி காலமாட்டுல இருந்து பால் கறக்க முடியும்? ஏண்டா கண்ணு குட்டிக்கு வாழைப்பழம் கொடுக்க பயப்படுறவனுங்க எல்லாம் ஜல்லிக்கட்டு பத்தி பேசுறானுங்க. கொசு உலகத்திலே மனுஷங்களை அதிகமா கடிச்சு சாவடிக்கிறது ஒரு ஜீவன் தான். இதை மொதல் பேன் பண்ண சொல்லு. பேன் ஜல்லிக்கட்டு பேன் ஜல்லிக்கட்டு. சார் எனக்கு ஒரு சின்ன டவுட். பேன் ஜல்லிக்கட்டு சார் அதுல சார் இப்படி வாயா, கீழே ஒரு வண்டோட குடும்பமே போயிட்டு இருக்கு, டிராபிக் பண்ணிட்டு இருக்க. இரு இரு இரு, இங்க ஏதாவது பூச்சி ஏதா இருக்கா? இல்ல சொல்லு, என்னதான் உன் கேள்வி? பேன் ஜல்லிக்கட்டு சொல்றீங்களே, அந்த முக்கில் இருக்க பீஃப் ஸ்டால் ஒரு நாளைக்கு 10 மாடு அடி அடி அடிச்சு சாப்பிடுறாங்க. அதெல்லாம் ஏன் சார் நீங்க பேன் பண்ணல? பேன் ஜல்லிக்கட்டு ஓகே சார், வாழைப்பழம் சாப்பிடுங்க. ஜல்லிக்கட்டோட சுவாரஸ்யம் என்னன்னு தெரியுமா உனக்கு? சொல்றேன் கேளு. மாமியார் வீட்டுல இருந்து பொண்டாட்டி கடும் கோபத்தோட நம்மளை நோக்கி ஓடி வர மாதிரியே ஓடி வரும். அப்ப அந்த காளையோட திமில பிடிச்சு அடக்குற அந்த கெத்து இருக்கே, காளைய கூட அடைக்கிறலாம், ஆனா நம்ம வீட்டு பொண்டாட்டிய அடக்கவே முடியாது. அந்த காலத்து ஜல்லிக்கட்டு போட்டி அப்ப காளை அடக்குன வீரர்களுக்கு பொண்ணு கொடுத்த கோஷ்டியும் சில பேர் இருக்கானுங்க. நீ சிங்கிள் தானே, நீ ஏன் ஜல்லிக்கட்டுல கலந்து கூடாது? சார் எல்லா இடத்துலயும் பேசி முடிச்சாச்சு. இந்த பொங்கலுக்கு கண்டிப்பா அவங்களால ஜல்லிக்கட்டு நடத்தவே முடியாது. என்ன இங்க தமிழ்நாட்டுல இருக்க சில யங்ஸ்டர்ஸ் பயப்படி தான் ரொம்ப ஆடிட்டு இருக்குங்க. ஆனா பொலிட்டிக்கல் சைடுல இருந்து ஒரு சப்போர்ட் இல்லனா அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம். என்ன சார் சொல்றீங்க? உங்களுக்கு லீவையும் கட் பண்ணிட்டானுங்களா? சார் எனக்கு இப்ப அருமையான ஒரு யோசனை வந்திருக்கு. நம்ம ஏன் சார் பொங்கலை பேன் பண்ணிட கூடாது? பொங்கல் ஒண்ணு இருந்தா தானே ஜல்லிக்கட்டு நடத்துவானுங்க. சூப்பர் சார், பேன் பொங்கல் பேன் பொங்கல் பேன் பொங்கல். என்ன கூட்டம் கலகட்டுது. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல வந்து கலந்துக்கிறதே ஒரு தனி ரகம்யா. தமிழ் என்ன சும்மாவா? நடத்துவோம்ல. அதாவது மக்களே, இந்த வருடமும் ஜல்லிக்கட்டு மட்டுமின்றி பொங்கலும் தடை செய்யப்பட்டுள்ளது. எனவே தடையை மீறி பொங்கலையோ ஜல்லிக்கட்டை நடத்துபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஜெயிலுக்கு பெருமை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஜல்லிக்கட்டை ஒழிப்போம், பொங்கலின் தவிர்ப்போம். ஆனா இவன் யார கோமாளி? என்னடா ஜல்லிக்கட்டுலாம் முடிச்சு 7 மணி நேரம் ஆயிடுச்சு, தனியா வந்து பேசி கிடக்குறான். ஒழிப்போம் ஒழிப்போம் ஒழிப்போம். எதுக்கு சாங்க போடே? பொதுவாக எம் மனசு தங்கம்